ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி எங்கிட்ட மத்தியான சமையல் தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால் திருக்க மீன் வாங்கியிருக்கிறேன்னா அதில் குழம்பு வச்சு திருக்க மீனில் ஒரு வரையும் பரப்பமென்று இருக்கிறேன். நெத்தலி மீன் வாங்கின நண்பர்களே, அது கொஞ்சம் நொந்த மாதிரிக்கு அதால் பொறிப்பமென்று இருக்கிற நண்பர்களே. இன்றைக்கி என்ன மதிய சமையல் தான். அதுக்கு பிறகு அடுத்தடுத்து என்ன லொட்டு லொசுக்கு செய்கிறேன்னு வாங்க சேர்ந்து பார்க்கலாம், சரியா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸ்ல இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்க ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, சரியா? இப்போ வாங்க கடகடன்னு உள்ளுக்குள்ள கொதிச்சுட்டு அரிசியை போட்டு வரலாம். இங்கே பாருங்க, உள்ள நல்லா கொதிச்சுட்டு அரிசியை போடுவோம். உப்பு சேர்ப்போம். இப்போ கலந்து விடுவோம். கலந்து விட்டால் இதில் சோறு அவியட்டுக்கும். இந்த அடுப்பில் சின்ன வாடை பால் சொதிய வைப்பேன், வெளியில் மற்ற வேலையை பார்ப்பேன். சட்டியெல்லாம் கழுவி காய வச்சேன் நான் நண்பர்களே. பார்த்தீங்களா, இங்கே போத்துகள் எல்லாம் கழுவி இருக்குது, காயட்டுக்கேண்டா. நேற்றிரவு கொஞ்சம் மழை, இன்றைக்கு வெயில் கொஞ்சம் குறைவாக தான். பின்னேரம் மழை வருதோ தெரியாத. வெயிலில் காய வச்சுட்டு நாங்கள் மண் சட்டியை கழுவிட்டு காய வச்சுட்டு சமைக்க நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் குழம்ப வைப்போம். சட்டி சூடாட்டுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மரவள்ளி கிழங்கு. பார்த்தீங்களா, மரவள்ளி கிழங்குல தான் ஒரு பால் கறி வைக்க போகிறேன். இங்கே சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் சூடாட்டும். இங்கே வெந்தயம் கொஞ்சம் சேர்க்குறேன். இதோட வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய். இப்போ இது நல்லா வதங்கட்டுக்கும். இங்கே மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கிறேன். இதுக்கு வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, மஞ்சள் தூள் சேர்ப்பேன். தண்ணி சேர்க்குறேன் மரவள்ளி கிழங்கு கவிக்கிறதுக்கு. இப்போ இதை கலந்து விட்டுட்டு இதை மூடி அங்கே உள்ள அடுப்பில் வச்சோம்னா இது அவியட்டும். இதில் திருக்க மீன் வரைக்கி திருக்க மீன் அவிய வைப்பேன். ஒரு 2 3 போதுமே. இது கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன், மஞ்சள் தூள், இதோட உப்பும் சேர்க்குறேன். தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு இதை இந்த அடுப்பில் அவிய வைக்க போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அவிஞ்சோடனே இதுக்கு திருக்க வராக்கி அவியட்டும். தக்காளி பழம் சேர்ப்போம். வெங்காயம் வதங்கி வருது. இப்போ தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ தக்காளி பழம் வதங்கிட்டு திருக்க மீனை சேர்க்குறேன். இது குழம்புக்கு தானே, குழம்பு வைக்கிறேன். கொஞ்சத்தை தான் வறுக்கிறேன். இதோட உப்பு சேர்ப்பேன். கலந்து விடுவோம். தண்ணி எதுவுமே விட தேவையில்லை. அப்படியே அந்த மீன்லேயே தண்ணி விட்டு அப்படியே அவிஞ்சு வரும். இதில் சின்ன வாக்கு பால் சொதி வைக்க போகிறேன். நெத்தலி மீனை போட்டு தான் செய்ய போகிறேன் நவாக்கு. இது பாருங்கள், நெத்தலி மீன் நான் முள்ளெல்லாம் எடுத்து துப்புரவாக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பார்த்தீங்களா, இப்படி. இதோட கொஞ்சமாக உள்ளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இங்கே புளி ஊற வச்சுருக்கிறேன் பாருங்க. புளி சேர்க்குறேன். இதோட தேங்காய் பால் சேர்க்குறேன். இது முதலாம் பால். இதோட ரெண்டாம் பால், மூன்றாம் பால். இதோட வெந்தயம் கொஞ்சம் சேர்க்குறேன். மிளகு 2-3, சின்ன சீரகம், மஞ்சள் தூள், உப்பு. இதை நான் உள்ளுக்கு மற்ற அடுப்பில் வச்சு விட்டுறேன்டா சொதி கொதிக்கும். பாருங்கள், திருக்க நல்லா அவிஞ்சு வருது.
இதுக்கு வந்து குழம்புத்தூள் சேர்க்க போகிறேன். இது வந்து சோபா சாஸ் கறி பவுடர். நீங்களும் ஆர்டர் போடலாம் சரியா. சுத்தமான சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்ட சோபா சாஸ் கறி பவுடர். ஒரு தடவை வாங்கி டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் விட மாட்டீங்க. அதாவது நீங்களும் ஆர்டர் போடுங்க. இது சேர்ப்போம். எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு நான் ஒரு 3 கரண்டி சேர்க்குறேன். இனி இதோட தேங்காய் பால். இது வந்து முதலாம் பால். இதோட 2ஆம் பால் 3ஆம் பால். இனி இதோட புளியை சேர்ப்போம். இப்போ கலந்து விடுவோம். இந்த மாதிரி கலந்துடுவோம். திருக்க மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ திருக்க மீன் கிடைச்சா வாங்கி சாப்பிடு பாருங்க நண்பர்களே, நல்லா இருக்கும். இந்த இடுப்பு வருத்தங்கள் நாரி வருத்தத்துக்கெல்லாம் நல்ல மண்டு சொல்லுவீனா. இப்போ குழம்பு கொதிக்கடுமா பாருங்க. திருக்க நல்லா அவிஞ்சு வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இனி இதை எடுத்து இந்த தோலை உரிச்சிட்டு இந்த முள்ளுகளை எல்லாம் எடுத்து இந்த அதில் சதையை மட்டும் தனியாக எடுப்போம். சுடுது கொஞ்சம் மாறட்டுக்கு வந்து பார்த்தீங்களா, சரியான சூடுன்னு ஆறட்டும். இந்த திருக்க மீனை பாருங்கள், இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு பார்த்தீங்களா அப்படியே வந்துடும். சுற்று இந்த சதையை மட்டும் எடுப்போம். முள் போடல இருந்தால் இருக்குது. சில பேர் முள்ளோடையும் சேர்த்து செய்வேன். நீங்கள் இது நல்லா இருக்கும் சாப்பிடுங்க. நல்லா இருக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் பிச்சை எடுப்போமா. இந்த இருக்குது முள் பாருங்க, சுடுவது. முள் இல்லாமல் தான் நான் எடுக்கிறேன். இங்கெல்லாம் சட்டியை வைப்பம் திருக்க வரைக்கு. இவ்வளோ தான் வந்திருக்கு பார்த்தீங்களா, காணுமே என்ன தோலும் முள்ளும். இது சூடாட்டுக்கும். இதை வந்து பாருங்கள், இங்கே வாங்க குழம்பு கொதிக்குது. திருக்க குழம்பு இன்னொரு கொஞ்சம் கொதிச்சோன்னு இறக்க வேண்டியது பார்த்தீங்களா, சூப்பராக வருது. இதை வந்து இப்படி மசிச்சு விடுவோம். கொஞ்சம் கையால் கூட நீங்கள் அப்படி உதித்து விடலாம். நான் இந்த மாதிரி கரண்டியால் தண்டி விடுறேன். இது கட்டுக்கும். இங்கால வந்து பாருங்கோ, இதில் வந்து வெள்ளைப்பூடு, உள்ளி, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், இதோட மிளகு, சீரகம், சின்ன சீரகம், மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்செடுப்போம். இப்போ இதோட தேங்காய் புத்திரி வச்சுருக்கிறேன். இதை ஒரு சுற்றி எடுக்க போகிறேன். கொஞ்சத்தை அதுங்களா மேலே எல்லாம் போயிட்டு. இப்போ இதை வந்து இதோட சேர்ப்போம். நீங்கால எண்ணெய் கொஞ்சம் விடுறேன், நல்லெண்ணெய். இனி இதில் கடுகு கொஞ்சம் சேர்ப்போம். இதோட சின்ன சீரகம், இதோட உள்ளி, வெங்காயம், பறக்கோடைய பற்றியா ஹீட் கூடினா அப்படித்தான். இப்போ இது வதம் கட்டுக்கும். குழம்பு இறக்குவோம். பாருங்கள், மண் சட்டி சூட்டுக்கு இப்படி கொதிச்சு கொண்டிருக்காங்க. நீங்கால மீன் பொரிக்கிறதுக்கு தோசைக்கல்லை வச்சாச்சு, சூடாட்டும். நெத்தலி மீன் அரைவாசி ஃப்ரிட்ஜில் வைப்பமெண்டு தான் இருந்தேன் நண்பர்களே. ஆனால் அது வந்து கொஞ்சம் நொந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் பொரித்து வச்சேன்னுண்டா அப்புறம் நாளைக்குன்னு சாப்பிடுவீங்க. அதெல்லாம் பொரிக்கத்தான் போகிறேன். இது கொஞ்சம் குழம்பு தூள் போட்டு தான் பொரிக்க போகிறேன். கேட்டால் தனி மிளகாய் தூள் இல்லை. அதால் மஞ்சள் தூள், உப்பு, இதோட மஞ்சள் தூள். இங்கே பாருங்கோ, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்குது. இன்னொரு கொஞ்சம் வதங்கட்டுக்கும். இதை நல்லா கலந்து விடுவோம்.
இனி நாங்கள் இதை சேர்ப்போம். இங்கே பாருங்கள், வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு அப்படியே நல்லா வறுத்துவிட வேண்டியா. கொஞ்சமாக மிளகு தூள் சேர்க்குறேன். ஏற்கனவே மிளகும் போட்டு அரைச்சிருக்கிறேன். கொஞ்சம் அந்த போடுவோம், நல்லா இருக்கும். போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுவோம். இதோட கொஞ்சமாக எங்களோட கறி பவுடர் கணக்க வேணாம், ஒரு கொஞ்சம். இதுக்கு பல நீங்கள் தனி மிளகாத்தூள் கூட சேர்க்கலாம். நான் ஒரு கொஞ்சமாக எங்களோட கறி பவுடர் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட வேண்டியான இந்த மாதிரி நல்லா அடுப்பை தணிச்சு விட்டு இப்படியே வறுத்து எடுத்தப்பட்டால் சூப்பரான திருக்க வர ரெடி. இப்போ பாருங்கள், திருக்க வர ரெடி ஆயிட்டு தக்குவோம். சரிங்க, சூப்பராக ரெடி ஆயிட்டு. இதை வலிச்சு போட்டுட்டு இந்த சட்டிக்கு ஒரு கொஞ்சம் சோறை போட்டு குழச்சி சாப்பிடு பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். இங்கே மரவள்ளிக்கிழங்கு பாருங்க அவிஞ்சு வருது. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக அவிஞ்சிருக்கு. இப்போ இதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? இதில் கொஞ்சமாக திருக்க வர எடுத்து சாப்பிட்டு பார்க்கணும். நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களா? நான் சாப்பிடுவேன் இப்படி சமைக்க, நல்லா இருக்கும். அவிஞ்சிடும் மரவள்ளிக்கிழங்கு. கொஞ்சம் மசிச்சு எடுக்க வேண்டியான். இப்போ பாருங்கள், மரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி மசிச்சாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா இப்படி மசிக்கும். ஆகலும் மசிக்கணும் மட்டும் இல்லை, நல்லா அவிஞ்சிருக்கு. நல்ல கிழங்கு இன்றைக்கு. சில வேளை கிழங்கு மாட்டிடுவேன் நண்பர்களே, சரியில்லாத அந்த நொறுக்கடித்த கிழங்கு மாதிரி வரும். இன்றைக்கி நல்ல கிழங்கு பார்த்தீங்களா. இதுக்கு தேங்காய் பால் சேர்க்கணும். தேங்காய் பால் சேர்ப்போம். இது முதலாம் பாலும் 2ஆம் பால். இது டக்கண்டு இறுகிடும். அதெல்லாம் கொஞ்சம் தேங்காய் பால் கூட விட்டால் தான் நல்லா வரும். இப்போ கலந்து விடுவோம், கொதிச்சு வரட்டுக்கும். மரவள்ளிக்கிழங்கு ரெடி ஆகிட்டு கொஞ்சமாக மிளகு தூள் போட்டுட்டு இறக்க வேண்டியது தான். இதுக்கு உள்ளி, மிளகு, சீரகம் நீங்கள் இடிச்சும் போடலாம். நான் உள்ளியெல்லாம் அப்படியே போட்டு அவிய வச்சுருக்கிறேன். சரிங்களா, சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு பால் கறி. இது இப்படியே இறக்கினா தான் நண்பர்களே அப்படியே இறுகிடும் கொஞ்சம் நேரத்தால். அதனால் இறக்க வேண்டியது. நீங்களாம் தோசைக்கல்ல வைப்போம் மீனை பொரிக்கிறதுக்கு. நான் அந்த அடுப்பில் வச்சேன்னா இப்போ இதில் பொரிப்பேன் பண்ணி இதில் வச்சாச்சு சூடாட்டு. இப்போ மரவள்ளிக்கிழங்கையும் அள்ளி வைப்போம். இதில் தோசைக்கல்ல சூடாயிட்டு எண்ணெய் சேர்க்குறேன் மீன் பொரிக்கிறதுக்கு. சூடாட்டும் நம்ம மீனை பொரிக்க போடுவோம். இப்போ மீன் பொரியட்டும். பாருங்க, பொரிவட்டத்தை எடுப்போம். மீனெல்லாம் அப்படியே அந்த என்னென்னு சொல்கிறது, நொந்த மீன் மாதிரி. ஏன்டா இன்றைக்கு நெத்தலி மீன் செல்ட்டன்னா எங்களை ஏமாற்றி போட்டார். இன்றைக்கி மீனே இல்லையாமன்றார். சாப்பாடு ரெடி நண்பர்களே, பசிக்குது, வாங்க சாப்பிடுவோம். இது சோறு. இன்றைக்கு குத்தரிசி தான் போட இருந்தேன் நான். ஆனால் வேலையால் டைம் ஆயிடுச்சு. அதோட டக்கண்டு சம்பா போட்டாச்சு. இது திருக்க மீன் வறுவல், திருக்க மீன் வர, மரவள்ளிக்கிழங்கு. இதுக்கு பிறகு மீன் பொரியல், நெத்தலி மீன் பொரியல். அதுக்கு பிறகு திருக்க மீன் குழம்பு. இப்போ வாங்க சாப்பிடலாம். இல்லைங்களா, ஜூட் எப்படி இருக்கு? அங்கால ஜூட்டு சாப்பிடு வருது. இது வர திருக்க வர, இங்கே மரவள்ளிக்கிழங்கு. நீங்களா அதுக்கு பிறகு சுடுவது என்ன? அம்மா என்ன சூடு! இது கை வைக்கலாது. இப்படி சாப்பிடணும். அதுக்கு எல்லாத்துக்கும் அதான் சரி. யாரு
அப்போ ரொம்ப வாங்க சுட சுட சாப்பிட என்ன அவ சுட சுட சாப்பிடுவா குடிப்பா நல்லா இருக்கும் நண்பர்களே. திருக்க மீனை பார்த்தீங்களா கூப்பிடுறீங்க நெஞ்சு கொஞ்சம் கொடுங்க. என்ன வேணுமா? திருக்க மீன் வர செம்மையாக இருக்கு. நெத்தலி பொரியல பாருங்க. வேற லெவலா பாருங்க. படையே வந்தாச்சு. மரவள்ளிக்கிழங்குக்கு பால் கறியை தனியாக எடுத்துட்டு திருக்க மீன் குழம்பு விட்டு சாப்பிடவும் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஏன் இப்படி எடுத்தீங்க இப்படி தனியாக மரவள்ளிக்கிழங்கு அப்படி எடுத்து பாருங்க கொஞ்சம் சோறோட இப்படி குழச்சி சொர்க்கம் சொர்க்கம். பாருங்க ஓடி வர வரைய பார்த்தியா டொக்கு டொக்கு டொக்குன்னு செம்மையாக இருக்கு. மரவள்ளிக்கிழங்கு அடி தூளா மரவள்ளிக்கிழங்கு இந்த வரைய பார்த்தீங்களா திருக்க மீன் வர செம்மையாக இருக்கிற நண்பர்களே. இந்த பொரிச்ச மீன் ஒன்று சாப்பிட்டு பாரு தம்பி எப்படி சொல்லுவா அப்போ யூட் எப்படி இருக்கு எல்லாம் கறி நல்லா இருக்கா? யூட் வர மாட்டேறான் வீடியோக்கு அப்படியா? நல்லா இருக்கா எல்லாம்? என்ன களைச்சி போயிட்டாரான் வேலை செஞ்சு என்ன சுமையா சுவையில வாயெல்லாம் குளருது சுவையா இருக்கு. பொரியலையும் சாப்பிட்டு அப்படியே குழம்பையும் சாப்பிட்டு எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடு செம்மையாக தான் இருக்கு. நாங்கள் சாப்பிட போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போய்ட்டுடா.